ஒரு மனிதன் சுபகுடைய தொழுகையை தொழுதுவிட்டால் அன்புக்குரியவர்களே அந்த மனிதனுடைய தனித்துவம் என்ன? நான் யோசிக்கிறோம். நான் ஒரு அழகான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜூஸ், ஒரு யஹூதியுடைய ஸ்டேட்மெண்ட். ஒரு யூதன் கூறுகிறான், கண்ணியமானவர்களே, ஒரு யூதனுடைய ஆய்வு. அவன் கூறுகிறான், ஒரு கிராமம் இருக்கிறது, ஒரு மஹல்லா இருக்கிறது, ஒரு பிரதேசம் இருக்கிறது, அங்கே முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த யூதன் கூறுகிறான், அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மஹல்லாவாசிகள் எப்பொழுது ஜும்மாவுடைய தொழுகைக்கு சமூகம் தரக்கூடிய அளவுக்கு அதே எண்ணிக்கையில் சுபஹுடைய தொழுகைக்கு சமூகம் தராங்களோ அந்த கிராமவாசிகளை அசைக்க முடியாது. முஸ்லிம்களுடைய வெற்றி அதில் தான் இருக்கிறது. முஸ்லிம்களுடைய வெற்றி அதில் தான் இருக்கிறது. 6 நாளுக்கு சூரிய உதயம், 6 நாள் 7:30 மணி 8 மணி. கண்ணியமானவர்களே, நாங்க அப்படியே பஜாருக்கு போவோம். பஜார்ல எங்களுக்கு சொந்த வெஹிக்கிள் இருந்தா எங்களோட வெஹிக்கிள் எங்களுக்கு டிரைவ் பண்றதுக்கு கேளா, அவ்வளவு ரஷ்ஷாக இருக்கும். எங்களுக்கு நடந்து கூட போக முடியாது, அவ்வளவு ரஷ்ஷாக இருக்கும். 7:30 மணி 8 மணி நாங்க கேட்போம், சிட்டியெல்லாம் பார்க்கலாம், என்னப்பா இவ்வளவு ரஷ், 7:30 மணி 8 மணிக்கு போறாங்க, இவ்வளவு ஜனம் எங்க போறாங்க? They are going to their offices, they are going to their companies, they are going to their workshops. சுப்ஹானல்லாஹ், ரிஸ்கை தேடுவதற்காக வேண்டி அவர்களுடைய தொழில் வாய்ப்புக்காக வேண்டி நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அதே எண்ணிக்கையுடையவர்கள் சுபகுடைய தொழுகையில் தன்னுடைய வீட்டில் இருந்து மஸ்ஜிதுக்கு வந்தால், அன்பாளர்களே, நாங்க வர்றோம் இல்ல, அதே 7:30 மணியை நாங்கள் தொழிலுக்கு பயன்படுத்துகிறோம். உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள், பெரும் பாவத்தோடு என்னுடைய ரிஸ்கை தேடுவதற்கு நான் போய்கொண்டிருக்கிறேன். பெரும் பாவம், பெரும் பாவத்தோடு, மேஜர் சின்ஸ், பெரும் பாவத்தோடு நான் தொழிலுக்காக வேண்டி போய்கொண்டிருக்கிறேன். சில கிராமங்கள் இருக்குது, பல இடங்கள்ல ஜும்மாக்கள் ஹுதுபாக்கள் போகும்பொழுது சிலவங்க சொல்லுவாங்க, முஅத்தின் அதான் சொல்லுவாரு, மஸ்ஜிதில் இருக்கக்கூடியவர் இமாம் வந்து தொழுவிப்பாரு, முஅத்தினும் இமாமும் மாத்திரம் தான் மஸ்ஜிதுக்குள்ளால் இருப்பார்கள், கூடினா ஒரு வயோதிபர் உள்ள வருவாரு. அன்புக்குரிய பெற்றோர்களே, யாரும் கோவித்துக் கொள்ள வேண்டாம். இன்று நம் சமுதாயத்தில் நம் பெற்றோர்களாக இருக்கலாம், தாய் தந்தைகளாக இருக்கலாம், குறிப்பாக விரல் விட்டு எண்ணக்கூடிய சில ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். நான் யாரையும் இதை தொட்டு காட்டவில்லை. அன்புக்குரியவர்களே, சில சமுதாயத்தை ஃபேஸ் பண்ணும் போது அவங்க என்னோட ஷேர் பண்றாங்க. வீட்டுல தாய், நான் பள்ளிக்கு போயிட்டு ஓதிட்டு வாரேன் உம்மான்னு சொன்னாலும் கூட, நான் மஸ்ஜிதுக்கு போய் தொழுதுட்டு வாரேன் தாயே என்று சொன்னாலும் கூட, அந்த தாயும் தகப்பனும் கூறுகிறார்கள், உனக்கு பின்னால் தொழுது கொள்ளலாம், உனக்கு பின்னால் குர்ஆனோடு கொள்ளலாம், இப்பொழுது நீ கிளாஸுக்கு போ, இப்பொழுது புத்தகங்களை எடு. அன்புக்குரியவர்களே, கவலையான விடயம் என்னென்றா, ஒரு கிராமத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக சபையினர்கள் என்னிடத்தில் முன்வைத்தார்கள். அவங்க சொன்னாங்க, ஹஸரத், எங்கட ஊர்ல குர்ஆன் மதரசா நடத்துறதுக்கு ஏலா. என்ன காரணம்? சுப்ஹானல்லாஹ், அங்க இருக்கக்கூடிய சிலர் ஆசிரியர்கள் தான், சிலர் தான், யாரும் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது. உங்களுடைய கிளாஸை இப்ப எடுத்துக்கோங்க, எப்பொழுதும் உங்களுக்கு தொழுது கொள்ளலாம் என்ற சில வார்த்தைகளை ஈமானை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் இவ்வாறாக பிரயோகம் செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சுபகுடைய தொழுகைக்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் தக்பீர் கட்டுறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரி 13ல இருந்து ஹிஜ்ரி 23 வரைக்கும் உமருடைய ஆட்சி, உலகத்தில் உமருடைய ஆட்சியை போன்று எந்த ஆட்சி உலகத்தில் தோன்றவில்லை. சுப்ஹானல்லாஹ், தக்பீர கட்டி அல்லாஹு அக்பர், சூரத்துல் ஃபாத்திஹா ஆரம்பமாகுது. நீண்ட கால திட்டம். அபூ லுஅ்லு ஃபேரூஸ் மஜூசி என்றவன் ஒரு இடத்தில் மறைந்திருந்து ஹிஞ்சர் என்று சொல்லப்படக்கூடிய 2 பக்கமும் கூர்மையாக இருக்கக்கூடிய கத்தி எடுத்துக்கொண்டு வந்து உமர் இப்னு கத்தாப் அவர்கள் தொழுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உமருடைய உடம்பில் குத்த ஆரம்பிக்கிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாமா தஹபி சொல்கிறார்கள், 6 தானாத், 6 குத்துகள் உமருடைய உடம்புக்குள்ளால் அந்த கத்தி ஏறுகிறது. அதுல 6வது குத்து உமருடைய வயிற்றை கீழே கிழிக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கீழே விழுந்துட்டாங்க. பின்னால் இருந்த சஹாபாக்களுக்கு அது வரைக்கும் தெரியா, எல்லாம் தொழுகையில் இருக்கிறாங்க, சுபஹுடைய தொழுகை. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சத்தத்தை கேட்ட சஹாபாக்கள் கண்டு கொண்டாங்க. சுப்ஹானல்லாஹ், பதட்டம் ஏற்படுகிறது மஸ்ஜிதுக்குள்ளால.
அந்த அபூ லுஅ்லு ஃபைரூஸ் அவன் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறான். சஹாபாக்கள் அவனை பிடிப்பதற்காக வேண்டி விரைந்து கொண்டிருக்கிறார்கள். 13 சஹாபாக்கள் அவனுடைய கத்தியால் குத்தப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 6 சஹாபாக்கள் இந்த இடத்துல வஃபாத் ஆகிறாங்க. 6 சஹாபாக்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரத்தம் ஓடிக்கொண்டிருக்குது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடிச்சு சொன்னாங்க, அப்துர் ரஹ்மான், அவசரமாக என்னை விட்டுவிட்டு சுபஹுடைய தொழுகையை தொழுவியுங்கள். அப்துர் ரஹ்மான் அந்த இடத்துல சுபஹுடைய தொழுகையை தொழுவிச்சாரு. சலாம் கொடுக்கப்படுகிறது. கனிமானவர்களே, முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்ச மிக பெரும் பகுதியை ஆட்சி செஞ்ச உமரை தூக்கி கொண்டு வீட்டுக்கு கொண்டு போறாங்க. இன்னும் சூரியன் உதயமாகவில்லை. வைத்தியர்கள் கூறிவிட்டார்கள், உமரை காப்பாற்ற முடியாது, அவரை கியூர் பண்றதுக்கு ஏதா தண்ணியை குடித்தாலும் கூட அந்த தண்ணி வெளியால வரும், உணவு வெளியால வரும். நேரம் கொஞ்சம் கொஞ்சம் கடந்து கொண்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் திடீரென்று விழித்துக் கொண்டார்கள். வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது, இன்னும் சூரியன் உதயமாகவில்லை. உமர் திடீரென்று படுத்திருந்தவர் எழும்பினார். எழுப்பி சொன்னாங்க, லா ஹப்ப லிமன் தரக்கஹா ஃபில் இஸ்லாம். எவன் தொழுகை இல்லாமல் இருக்கிறானோ இஸ்லாத்தில் அவனுக்கு எந்த பங்கும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, இந்த மிம்பரை சாட்சியாக வைத்துக் கூறுகிறேன், உமர் இப்னு கத்தாபுக்கு அன்றைய தினம் சுபஹுடைய தொழுகை கதாவாக அல்ல, சுபஹுடைய தொழுகை கதாவாக அல்ல. இது சஹாபாக்களுடைய நிலைமைகள். சிறிய ஒரு தலைவலிக்காக வேண்டி நாங்கள் சுபஹுடைய தொழுகை மிஸ் பண்றோம். சிறிய தலைவலி. கனிமார்களே, நம் தூக்கத்துக்காக வேண்டி சுபஹுடைய தொழுகை தூக்கி எறிகிறோம். சுப்ஹானல்லாஹ். சிறிய சிறிய காரணங்களுக்காக வேண்டி சுபஹுடைய தொழுகை விட்டு விடுகிறோம். அன்புக்குரியவர்களே, நாங்க கொஞ்சம் இதை பத்தி யோசிச்சோம்டா, சில மனிதர்கள் 4 நேர தொழுகையும் சரியாக தொழுகிறாங்க, ஆனா சுபஹுக்கு மஸ்ஜிதுக்கு இல்ல. என்ன காரணம்? ஹசன் பஸ்ரி கிட்ட ஒரு மனிதர் சமூகம் தந்தார். யா அபூ சயீத் ஹசன் பஸ்ரி அவர்களே, நாங்க 4 நேர தொழுகையும் தொழுகிறோம், உங்களோட தான் இருக்கிறோம், ஆனா எனக்கு சுபஹுடைய தொழுகைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. ஹசன் பஸ்ரி சொன்னாங்க, ஏ மனிதா, கையதத்க துனூபுக், உன்னுடைய பாவங்கள், நீ இரவு நேரத்தில் செய்யக்கூடிய பாவங்கள் சுபஹுடைய தொழுகையை தொழுவதை விட்டு முன்னே முடிச்சு போட்டு விட்டது. நீ பாவம் செய்யறா, உனக்கு எப்படி சுபஹு கிடைக்கும்? உனக்கு சுபஹு கிடைக்காது. இரவு நேரத்தை பாவத்துக்காக வேண்டி பயன்படுத்துகிறாய். அன்புக்குரியவர்களே, யாரும் இதை தவறுதலாக புரிந்து கொள்ள வேண்டாம். இன்று வளர்ந்து வரக்கூடிய வாலிபர் சமுதாயம் மொபைல் போனை எடுத்து அவங்களுடைய ஹெட்செட்டை 2 காதலையும் போட்டாங்கண்டா, கண்ணியமானவர்களே, சுபஹுடைய அதானும் சில வேளை கேட்கும், இசை சத்தங்கள் நம்முடைய காதுக்குள்ளால் ஓடிக்கொண்டிருக்கும். இட் இஸ் ரைட் or no? இசை சத்தம் நுழைந்து கொண்டிருக்கும். கண்ணியமானவர்களே, கண்ணால் இரவு நேரத்தில் விபச்சாரம் செய்கிறான். தன்னுடைய மொபைல் போனை முன்னால வச்சு கண்ணால் விபச்சாரம் செய்கிறான். அன்புக்குரியவர்களே, 2 மணி 3 மணி 4 மணி 5 மணி, சுப்ஹானல்லாஹ், அதுக்கு பின்னால தான் உறங்குறாரு. சுபஹ் இல்ல. என்ன காரணம்? பாவம். பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுபஹுடைய தொழுகை கொடுக்கவே மாட்டான். இட் இஸ் குர்ஆன், இட் இஸ் சேயிங் ஆஃப் ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தான் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். அன்புக்குரியவர்களே, நன்றாக இதனை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. சுவர்க்கத்தில் ஒரு முஃமினான மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? படைத்தவன் அல்லாஹ்வை நேரடியாக பார்ப்பது. ஜனாதிபதியை நேரடியாக பார்க்கிறதுக்கு நாங்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவோம். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், எவன் சுபஹுடைய தொழுகையை தொழாமல் இருக்கிறானோ கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் தஆலா அவனை காணக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க மாட்டான். அவனை காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். கண்ணியமானவர்களே, இதைவிட ஒரு நிஅமத் கிடையாது உலகத்தில். இதைவிட மோசமான டேஞ்சரான விடயம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால கேட்பாங்க, சஹாபாக்களே, உங்களில் யாராவது கனவு கண்டிருக்கிறீர்களா? ஹல் ரஆ மின்கும் அஹத். யா ரசூலுல்லாஹ், நான் கனவு கண்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் அவங்க அந்த கனவுக்குரிய தாற்பயத்தை சொல்லுவாங்க. ஒரு நாள் கூறினார்கள், சஹாபாக்களே, நான் ஒரு கனவு கண்டேன். என்ன யா ரசூலுல்லாஹ்? நான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய கனவு வஹியாக இருக்கும். 2 மனிதர்கள் என்னை தூக்கி எழுப்பாட்டினார்கள். இப்தஅஸானி, ஸஹீஹ் புகாரியுடைய ரிவாயத். நான் அவர்களுக்கு பின்னால் நடக்க ஆரம்பித்தேன்.
நடந்தேன் ஒரு இடத்துக்கு நாங்க போனோம். சுப்ஹானல்லாஹ், அந்த இடத்துல வைதன் அலா ரஜுலி முத்தஜிய, ஒரு மனிதன் கீழே படுக்க போடப்பட்டிருக்கிறான். ரசூலுல்லாஹ் முன்னாடி இருக்கிறாங்க. வஆகர் காயிமுன் பிஸஹ்ரா, அந்த படுத்திருக்கக்கூடிய மனிதனுக்கு பக்கத்தில் ஒரு மனிதன் பாரம் கல்லை சுமந்து கொண்டிருக்கிறான். கனிமானவர்களே, ரசூலுல்லாஹ் முன்னாடி இருக்கிறாங்க. அந்த பாரம் கல்லை எடுத்து ஃபயஸ்லஹு ரஸா, படுத்திருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய தலைக்கு மேலால் நின்று கொண்டிருந்த மனிதன் போடுகிறான். அந்த தலை அந்த இடத்துல நொறுங்கி விடுகிறது. ஃபயததஹ்தஹுல் ஹஜர், அந்த கல் உருள ஆரம்பிக்கிறது. அந்த கல்லுக்கு பின்னால் ஓடுறான். மறுபடியும் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு வந்து அதே இடத்துல நிற்கிறான். அந்த தலை மறுபடியும் மீண்டு வருகிறது. மறுபடியும் கல்லை போடுறான். அன்பு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, சுப்ஹானல்லாஹ் மா ஹாதான், உங்க யாரப்பா, என்ன நடக்குதுங்க? யா ரசூலல்லாஹ், நீங்க முன்னால நடந்து போங்க, நடங்கள் முன்னால், இதற்குரிய பதிலை உங்களுக்கு பின்னால் கூறுகிறோம். கிட்டத்தட்ட 6 அல்லது 7 நிகழ்வுகள் நடக்கிறது. யாரப்பா அவன்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த 2 மனிதர்கள் ரசூலுல்லாஹ் பார்த்து, யா ரசூலல்லாஹ், யனாமு அனி ஸலாத்தில் மக்தூபா, ஃபர்தான தொழுகையுடைய நேரம் வந்து, கனிமானவர்களே, அதற்குரிய அதான் கூறப்பட்டு விட்டது. அஸ்ஸலாத்து ഖൈറുம் மினன் நௌம், தொழுகை தூக்கத்தை விட சிறந்தது. அந்த மனிதன் பிறந்து தூங்குகிறான். யனாமு அனி ஸலாத்தில் மக்தூபா, அவன் தன்னுடைய ஃபர்தான தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தன்னுடைய பெட்டில் அமர்ந்து தன்னுடைய பெட்டில் சுருண்டு கொண்டிருந்து அவன் தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். அவன் தான் இவன். ஏன் தலை உடைக்கப்படுகிறது? ஏனென்றா தூக்கத்துடைய இன்பத்தை அல்லாஹ் தலையில வைத்திருக்கிறான். அதனால அல்லாஹ் தலையை உடைக்கிறான். அன்புக்குரியவர்களே, நான் தொழுகை என்ற தலைப்பை எடுக்கவில்லை, சுபஹுடைய தொழுகை என்ற தலைப்பில் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றா சுபஹுடைய தொழுகையுடைய முக்கியத்துவத்தை யாரு தலையில வச்சுக் கொள்றாங்களோ அடுத்த 4 நேர தொழுகையினுடைய முக்கியத்துவம் அவருக்கு ஏற்படும். அது ஒட்டோவாக வரும். அல்லாஹ் ஆச்சரியமான சிறப்பம்சங்களை வைத்திருக்கிறான். அன்றைய நாள் சுபஹுடைய தொழுகை தொழுங்க. வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய பிரகாசத்தை பாருங்க, தொழில இருக்கக்கூடிய பரக்கத்தை பாருங்க, தொழில் இருக்கக்கூடிய அபிவிருத்தியை பாருங்க, மனைவியின் மூலமாகவும் குழந்தைகளின் மூலமாகவும் வரக்கூடிய சந்தோஷத்தை பாருங்க. யாரு சுபஹுடைய தொழுகை தொழுவாரோ கான ஃபீ திம்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொறுப்புக்குள்ளால் வந்து விடுவார். கான ஃபீ ஹிமாயத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்குள்ளால் வந்து விடுவார். அதனால தான் உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு சிறுவன் சுபஹுடைய தொழுகை தொழுதானாம், பாடசாலைக்கு போனானாம். அங்க ஆசிரியர் ஒரு குற்றத்தை வச்சு அவருடைய கையை நீட்டி உனக்கு நான் அடிக்கணும். அந்த சிறுவன் தன்னுடைய ஆசானை பார்த்து சொன்னானாம், எனக்கு உங்களால் அடிக்க முடியாது, கையை நீட்டுடன் அடிக்கணும், உங்களுக்கு அடிக்க முடியாது. ஏன் அவ்வாறு பேசுகிறாய்? அன்பு ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ், மன் ஸல்ல சுப்ஹ கான ஃபீ திம்மத்தில்லாஹ், எவன் சுபஹுடைய தொழுகை தொழுது விட்டானோ அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்குள்ளால் வந்து விட்டான். ஆசிரியருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது. நம் குழந்தைகளுக்கு இந்த பாடத்தை படித்துக் கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, பிள்ளைகளுக்கு நாங்க படிச்சு கொடுப்போம். 7 வயசுல தட்டி புள்ளையில கூட்டிடுவாங்க, மஸ்ஜிது கூட்டிடுவாங்க. அன்பானவர்களே, கஷ்டம்டா கொஞ்சம் டைம் எடுங்க. இது எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க கொடுக்கிற மிகப்பெரிய பாக்கியம். பணத்தை கொடுப்பதல்ல, அடுத்த விடயங்களை கொடுப்பதல்ல, ஈமானை கொடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஈமானுக்குரிய குழந்தைகளாக மாற்ற வேண்டும் சமுதாயத்தை. இல்லாட்ட ஒரு பிரயோஜனம் இல்லை. எனவே அன்புக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நாங்க ஒரு அழகான இந்த ஊர்ல, இந்த கிராமத்தில் மக்கள் செறிந்து ஜுமாவுடைய தொழுகைக்கு சமூகம் தந்ததுக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் இந்த தலைப்பை பொதுவாக எடுத்து பேசின நோக்கம் யாரையோ தவறுதலாக சுட்டி காட்டுவதற்கு கிடையாது. நாம் தொழுகையுடைய சமுதாயமாக மாற வேண்டும், முக்கியமாக சுபஹுடைய தொழுகையிலும் நிறைவேற்ற வேண்டும். இந்த மெசேஜ் இன்றைய நாள் ஹுத்பா அது இந்த ஊருக்கு மாத்திரமல்ல, அன்புக்குரியவர்களே, உலகத்திற்கும் பலவிதமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு தெரியும், நேற்று கூட ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் என்னோட பக்கத்து ஊர்ல. அதுல 4 பேர்கள் மறைந்திருக்கிறார்கள். வஃபாத் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. எந்த சந்தர்ப்பத்தில் வஃபாத் ஏற்படுகிறது, மரணம் ஏற்படுகிறது, நோய் ஏற்படுகிறது எங்களுக்கு தெரியாது. நாம் நம்மை தயார்படுத்தி நிலைமையில் இருக்கக்கூடிய
அந்த சூழலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். எந்த ஊர்ல நிரப்பமான தொழுகையுடைய அந்த சூழல் உருவாகுதோ அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஊர்ல செழிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அதிகமான கிராமங்கள்ல நிர்வாகத்துக்குள்ள பிரச்சனை உண்டு பண்றவங்க யாரு தெரியுமா? தொழுகையோட சம்பந்தப்படாதவங்க, தொழுகையோட கனெக்ட் இல்லாதவங்க. அவர்கள் 5 வேளை தொழுகையை சிறப்பாக தொழுவார்கள் என்னால் அவங்களுக்கு நிர்வாகத்துக்கு இந்த பிரச்சனை வராது. எல்லாம் அடிப்படையான விடயங்களும் தொழுகையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் பேசின விடயங்களை வாழ்க்கை எடுத்துடக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கபூல் செய்வானா.